ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு கோதுமை தோசை பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை வேக வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. அடுத்து உருளைக்கிழங்கை குட்டி குட்டியாக துருவிக்கலாம். துருவின உருளைக்கிழங்கு ஒரு பேனில் போட்டு நெக்ஸ்ட்டு ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இஞ்சி போட்டுக்கலாம். அடுத்து மிளகாத்தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 கப் கோதுமை மாவு அதில் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவு பதம் வர அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அடுத்து ஃபைனலாக மல்லி இலையை போட்டுக்கலாம். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. பேனை காய வச்சுட்டு பேன் காய்ஞ்சதும் ஒரு கரண்டி மாவு எடுத்து தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சு. அதுக்கு நான் சாஸ் வச்சு சாப்பிட்றேன். இதுக்கு சட்னியும் வச்சுக்கலாம், சாஸும் வச்சுக்கலாம். வாங்க நீங்களும் சாப்பிட்றேன்.